ஹலோ மக்களே, இசை விஷால் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சுபத்ராவோட பையன் அசோக்குன்னு சொல்லிட்டு வந்தவே ஸ்ரீஜா அரேஞ்ச் பண்ண ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம விஷாலுக்கு தெரிய வந்துட்டு, இனி சும்மா விடுவாங்களா? அப்படியே இசை ஒன்று இந்த நகையை திருடலை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ரீஜா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் இத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தது உண்மையான அசோக் இல்லை, இது எல்லாமே இந்த ஸ்ரீஜாவோட செட்டப் தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இசை விஷால் செம அதடியாக வந்து நிரூபித்து வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் நடக்க வேண்டிய மேரேஜை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம வர்ஷினி கன்சீவாக இருக்கக்கூடிய விஷயம் கூடிய சீக்கிரமாட்டு நம்ம ராகவுக்கு தெரிய வரப்போகுது. இனி ராகவ் வர்ஷினியை கைவிட போகிறதில்ல, ஸ்ரீஜாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுபத்ராவோட வீட்டில் அசோக்கா இருந்துட்டு இருக்கோங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா சிந்தாமணி கிட்ட வந்து, எனக்கு இப்படி நடிக்கிறேன்னா இப்போவே 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீஜா அதிர்ச்சியாகவே நிற்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? ஏற்கனவே உனக்கு பணத்தை எல்லாம் தந்து தானே இங்கே வந்து அசோக்கா நடிக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் வந்து 10 லட்ச ரூபா பணம் கேட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அசோக்கும் நீங்கள் மட்டும் ரெடி பண்ணலைன்னா எல்லா உண்மையும் இப்போ வந்து உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படி சொன்ன உடனே சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது ஸ்ரீஜா, இவன் வேறு இப்படி மிரட்டுறானே அப்படி சொல்லும்போது அசோக்கும், சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு பணத்தை ரெடி பண்ணி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ரீஜாவோ அந்த 10 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம சிந்தாமணி அப்படியே ஜன்னல் ஓரமாக இருந்து பார்த்த நினைவுகள் வருது. சரி, நம்ம வந்து ஏற்கனவே வர்ஷினி வந்து அவளுக்கு கொடுத்த நகை எல்லாமே சுபத்ரா அந்த பீரோக்குள்ள தானே வச்சிருக்கா, பேசாமல் அந்த நகையை எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு திட்டம் சிந்தாமணிக்கு வரும்போது ஸ்ரீஜா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீஜாவும் இது சரியான ஐடியாவாக தான் இருக்குது, அந்த வர்ஷினிக்கு சுபத்ரா அத்தை கொடுத்த நகையை எடுத்து அப்படி நம்ம இவன்கிட்ட கொடுத்து 10 லட்ச ரூபா மாற்றிட வேண்டியதான். ஆனால் இசை தான் இந்த நகையை திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு மேலே எல்லா பழியும் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணியும், நீ சொல்கிறது சரியான ஐடியா தான் இருக்குது, ஆனால் அந்த நகையை யார் தான் எடுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜாவும், வேற யார், நீங்கள் தான், உங்களுக்கு தானே தெரியும் நீ சுபத்ரா அத்தையோட ரூமில் எங்கே வச்சுருப்பாங்கன்னு, வசமாக யாருக்கும் தெரியாமல் போய் அதை எடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிந்தாமணியும், சரி யாராவது வீட்டில் இருக்காங்களா, அவங்க யாருக்கும் தெரியாமல் அந்த நகையை எடுத்துடலான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் சிந்தாமணி அந்த பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய நகையை எடுத்துடுறாங்க. அப்படியே வந்து ஸ்ரீஜா கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸ்ரீஜாவும், சரி இந்த நகையை உடனே நம்ம கையில் இருந்தால் பெரிய பிரச்சனை தான் வரும், இதை அப்படியே கொண்டு போய் நம்ம அசோக்கு கிட்டே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அசோக்கு கிட்ட அந்த நகையை ஒப்படைச்சிடுறாங்க. இங்கே பாரு, உனக்கு 10 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது மாதிரி இந்த நகையை தந்தாச்சு, இதை நீ மாற்றி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு கண்டிப்பாக இந்த மேரேஜ் நல்லபடியாக முடிக்கணும், வர்ஷினியை நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லும்போது அசோக்கும், நான் எதுக்கு அதை செய்யாமல் இருக்க போகிறேன், இவ்வளோ பெரிய சொத்து இவ்வளோ பணம் எல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுன்னா நான் இது செய்யாமல் இருப்பேனா அப்படி சொல்லும்போது, ஸ்ரீஜாவும் இந்த மேரேஜ் முடிய வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வரா மாதிரி நடந்துக்கோ, கண்டிப்பாக இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சுபத்ராவும், என்ன வர்ஷினி எல்லாமே ரெடி ஆயிட்டியா, என்ன நகை எதுவுமே போடாமல் இருக்க, இந்த மாதிரிலாம் வருத்தமாக இருக்காத, எந்த பிரச்சனையும் வராது, சீக்கிரம் மட்டும் போய் ரெடி ஆக அப்படின்னு சொல்லும்போது நம்ம வர்ஷினியும், சரி அத்தை நான் ரெடி ஆகிறேன்னு சொல்லிடுறாங்க. ராகவ் ரொம்பவே சோகமாக இருக்கும்போது வர்ஷினியும் ராகவ் கிட்ட வந்து, இப்போ என்ன செய்யறது, கடைசி நிமிஷம் வர ஆயிட்டு, எப்படியாவது இந்த மேரேஜ் நடக்கவே கூடாது, எனக்கு உங்கள் கூட தான் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழும்போது நம்ம ராகவும், நீ எதுக்குமே கவலைப்படாத வர்ஷினி, எப்படி என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்துச்சோ அதே மாதிரி இந்த மேரேஜ் கண்டிப்பாக உனக்கு அசோக்கு கூட நடக்காது, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, கடைசி நேரத்தில் எப்படி இருந்தாலுமே விஷாலும் இசையும் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது வர்ஷினியும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஏற்கனவே அக்கா வந்து அத்தை கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கா, இந்த மேரேஜில் நான் வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்காமல் பார்த்துப்பேன், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காளே, அப்படி இருக்கும்போது அக்கா வந்து இதை எப்படி நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லுறாங்க. அதை கேட்ட நம்ம ராகவும், நீ கவலைப்படாத, அதை என்னோட தம்பி விஷால் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையுமே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷினியை சமாதானப்படுத்துறாங்க. நீ எப்பவும் போல யாருக்கும் சந்தேகமே வராம அந்த இடத்துல மனமேடையில் போய் நில்லு, கடைசி நேரத்தில் நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொல்லிட்டு ராகவ் நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்ம வர்ஷினி இசைக்கிட்ட சொல்லும்போது இசையும், நீ எப்பவும் போல ரெடி ஆகி மனமேடைக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுபத்ராவும், சரி வர்ஷினிக்கு வந்து வச்சிருந்த செயின் எல்லாமே இங்கே தானே இருக்க போகுது, அந்த செயினை அப்படியே நம்ம வர்ஷினிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பீரோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எந்த செயினுமே இல்லை. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. நம்ம தானே இந்த இடத்துல வச்சோம், யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சுபத்ராவோட ஃபேஸை பார்த்த உடனே, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது,
இல்ல வர்ஷினிக்கு வந்து குடுத்திருந்த நகை எல்லாமே இங்க தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா எங்கேயுமே காணல. யார் எடுத்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்பட்டுருக்காங்க. அந்த சமயத்துல சரி எங்கேயாவது இங்க தான் இருக்கோம் தேடி பார்க்கலான்னு சொல்லி நம்ம இசை எல்லாரும் சேர்ந்து தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே வர்ஷினிக்கு குடுத்த நகை எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்ல. கரெக்டாட்டு சிந்தாமணியும் ஒரு டூப்ளிகேட் நகைய அதே மாதிரி செய்து வச்ச மாரி எடுத்துட்டு வராங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து, "எங்கே பாருங்க இங்க தான் இருக்குது. இத நான் வந்து இசையோட ரூமுக்குள்ள தான் எடுத்தேன்." அப்படின்னு சொன்ன உடனே, இசை அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இசையும், "இல்ல நான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. நான் எதுவுமே இத எடுத்து வைக்கல." அப்படி சொல்லும்போது, சிந்தாமணி கேட்குற மாரி இல்ல. "நீ எடுக்காம உன்னோட ரூமுக்கு எப்படி இந்த நகை வரும்? கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ தான் நகைக்கு ஆசைப்படாத மாரி வெளியில நடிச்சுட்டு எடுத்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி, ஸ்ரீஜா எல்லாரும் சேர்ந்து நம்ம இசைக்கு மேல ஒரு பெரிய பழிய போடுறாங்க. ஆனா சுபத்ராவுக்கு இத நம்பவே முடியல. கண்டிப்பா இசை இப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணியும் வேற என்னக்கா, நீ மட்டும் இசைக்கு நகைய குடுக்கல, வர்ஷினிக்கு நகை குடுக்குறேன்னு தெரிஞ்ச உடனே பொறாமப்பட்டு தான் இந்த மாரி செய்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது, வர்ஷினியும் இல்ல என்னோட அக்கா எல்லாம் அந்த மாரி இல்ல. அவ இப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு இருந்த நம்ம விஷாலும் எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடியே இசைக்கு இப்படி ஒரு பெரிய பழிய போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அந்த இடத்துல வந்து சிந்தாமணியை எதிர்த்து நிற்கிறாங்க. இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை இருக்கு. இசை எல்லாம் இப்படி செய்ய மாட்டா. அவ எல்லாம் நகைக்கு ஆசைப்படக்கூடிய ஆளு கிடையாது. கண்டிப்பா நான் வந்து யார் இந்த வேலையை செய்தாங்களோ அதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் முன்னாடியே உண்மையை நிரூபிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் அந்த இடத்துல களத்துல இறங்கி சுபத்ரா சிந்தாமணிக்கு முன்னாடி சவாலாட்டு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீஜா அப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சிந்தாமணி நம்ம ஸ்ரீஜா கிட்ட வந்து, என்ன ஸ்ரீஜா, விஷால் வந்து இவனுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்கான். எப்படி அது இந்த நகை மேட்டர் இசைக்கு மேல பழியாட்டு போட்டு அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்போ ஒரு பெரிய தலைவலியாட்டு நமக்கே வந்திருக்கே. இப்ப என்ன செய்யறது? இந்த நகையை மட்டும் நம்ம எடுத்தோன்னு தெரிஞ்சுனா உண்மை எல்லாமே வெளிவந்துருமே அப்படி சொல்லும்போது, ஸ்ரீஜாவும் இந்த நகை பத்தின மேட்டர் மட்டும் வெளிவந்தாலாவது பரவாயில்ல. ஆனா அசோக் வந்து நிஜமான ஆளுன்னு வெளியில தெரிச்சுன்னு வச்சுக்கேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே இசை இந்த மேரேஜ்ல எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை படுத்தலாமா அப்படின்னு யோசனை இருந்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல மட்டும் அசோக் நிஜமான ஆள் இல்லைன்னா கண்டிப்பா இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பயங்கரமா பதட்டாகிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம விஷாலும் இசையும் சேர்ந்து சரி அந்த நகையை வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் தெரிய வருது. அதே சமயத்துல நம்ம சிந்தாமணியோட கையில இருக்கக்கூடிய நகை எல்லாமே டூப்ளிகேட் நகை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம விஷாலுக்கு தெரிய வருது. இதுல டூப்ளிகேட் நகை இருக்குன்னா அப்படின்னா நிஜமான நகை யார்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத தேடும் போது ஒரு கட்டத்துல அசோக்கு கையில இருக்கக்கூடிய நகை எல்லாம் தெரிய வருது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அசோக் தான். ஆனா அசோக் எதுக்காக இந்த விஷயத்தை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் எல்லாத்தையுமே அலசி ஆராயும் போது ஒரு கட்டத்துல அது உண்மையான அசோக் இல்ல, அந்த ஸ்ரீஜா அரேஞ்ச் பண்ண ஃப்ராட் அசோக் தான் தெரிய வருது. அதே சமயத்துல வர்ஷினியோட கழுத்துல தாலி கட்டலாம்னு சொல்லிட்டு செம அசால்ட்டாட்டு ரெடி ஆகும்போது நம்ம விஷால் வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான சுபத்ராவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ஸ்ரீஜாவோட சதி செயல் எல்லாமே நிரூபிக்கப்படுது. நம்ம அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் இருந்தக்கூடிய மேரேஜை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.